இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க, முடியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பையன் பிறக்கான். அந்த பையன் க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கான். ரொம்ப சுட்டி பையன். அவன் அதிக சேட்டை பண்ணுறான். என்னென்ன சேட்டை பண்ணுறான்னா, அடுத்தவங்க கூட சண்டை போடுறது, அப்புறம் அடுத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்றது, எந்த ஒரு பொருளையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டான். அப்புறமா திருடி சாப்பிட்றது, எல்லா பசங்களையும் போட்டு அடிக்கிறது, தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்பா ஸ்கூலில் போய் தூங்குறது, இப்படின்னு பல சேட்டை அவன் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவங்க அம்மா இப்படிலாம் சேட்டை பண்ணக்கூடாதுடான்னு கண்டிக்கிற அவங்க அம்மாவை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறான். அப்படி இருந்தாலும் ஒரே பையன் செல்ல பையங்கிறதுனால அவங்க அம்மா அந்த பையன் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் அவன் காலேஜ் போகிறான். காலேஜில் அவங்க அம்மா சேர்த்து விட்றாங்க, ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க. ஆனால் அவன் ஹாஸ்டலில் சேர்ந்து ஒழுங்காக படிக்கிறதுக்கு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறான். படம் பார்க்க போகிறான். நைட் ஷோ படம் பார்த்துட்டு அப்புறமா மறுநாள் காலேஜுக்கு அவன் போகிறதே இல்லை, கட்டடிச்சிடுறான். அப்புறம் ஹோட்டலாக போய் சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றுறான். அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் வெளியில் வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடித்து பேசிகிட்டு இருக்கான். அந்த ஹாஸ்டல் ரூமில் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான். படிக்கிறதே இல்லை. ஹாஸ்டல் ரூமில் போய் உட்காந்து மற்ற பசங்களையும் படிக்க விடாமல் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் நல்ல ஃபுட்பால் பிளேயர், நல்ல ஃபுட்பால் விளையாடுவான். அவனுக்கு யார் கூடயாவது சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். அவனுக்கு ஒரு பொறுப்பே கிடையாது. இப்படியே நம்ம இருந்துகிட்டு இருந்தால் நமக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிறான். அப்புறம் நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு வீடு கட்டினதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க வீட்டில். அந்த மேரேஜ் ஆகி வந்த பொண்ணோட வீட்டில் அந்த பொண்ணு ரொம்ப செல்ல பொண்ணு. அவளும் அவங்க வீட்டில் ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த சுட்டி பொண்ணு, ஒரே பொண்ணு தான் அவள். அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்தவள். எந்த வேலையுமே பார்க்க மாட்டாள். காலேஜுக்கு அவளை அனுப்புனா காலேஜுக்கு படிக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக கூட அரட்டை அடிச்சிட்ருப்பாள். அப்புறமா அவங்க அம்மாவுக்கு அவள் எந்த ஹெல்ப்புமே பண்ணவே மாட்டாள். ஏதாவது ஹெல்ப் பண்ண சொன்னாங்கன்னா நான் படிக்கணும், எனக்கு வேலை இருக்குது, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். இருந்தாலும் அவளை எதுவும் கோவிக்க முடியாது, செல்ல பொண்ணுலாங்கிறதுக்காக அவங்க அப்பா அவன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அந்த பையன் மேலே அவங்க அம்மா இருந்த மாதிரி இவன் மேலே அவங்க அப்பா பாசமாக இருக்காரு. ஆனால் அவள் மேரேஜுக்கு அப்புறம் இந்த வீட்டில் குக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாள். வீட்டில் எல்லாரோட துணியும் துவைக்கிறா. அவள் இந்த வீட்டில் எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க வீட்டில் எவ்வளோ தான் செல்லமாக வந்தாலும் சரி, அவள் இங்கே எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரி அந்த பையனும் எவ்வளோ தான் சேட்டைக்கார பையனாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி நல்லா அமையணுங்கிறதுக்காக நல்லா வேலைக்கு போனான், வீடு கட்டினான், அவன் ஒய்ஃபை நல்லா பார்த்துட்டான். இவங்க 2 பேருமே, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் தன்னை மாதிரி தன்னோட பிள்ளைங்களும் வளரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வேலையும் தன்னால் முடிஞ்ச வேலையை செய்யணுன்னுட்டு அவங்க 2 பிள்ளைங்களுக்குமே அவங்க எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தாங்க. இதே மாதிரி நீங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சில பேர் சேஞ்ச் பண்ணாமலே இருப்பீங்க. லைஃப்பில் நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, ஒரு லைஃப் பார்ட்னர்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சேஞ்ச் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக போனால் மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கைங்கிறதே மாற்றங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை தான். நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. இந்த கதை உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.